தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளின் யாவரை வாழ்த்தி திருப்பலிக்கு வருகின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக புரிகிறவர்கள் மேரி ஸ்டெல்லா 9வது பிறந்தநாளை கொண்டாடும் ஜோயல் ஜோர்டன் மேரியம், மேலும் இதே திருப்பலியில் மறைந்த அருத்தந்தை கிளெமெண்ட், அருத்தந்தை கிரி, ஜோயல் கிறிஸ்டி, கிறிஸ்டியானா, பார்த்திபன் இவருடைய ஆண்களை மாற்றுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வதாக.
மக்களின் இதயங்களில் ஒளிவித்தருளும். இறைப்பற்றுடன் உம்மை மன்றாடுவோம் கனிவுடன் செவிசாய்த்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைங்குழல் முதலிய எல்லாவை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகின்ற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றார். சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி, பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையிலிருந்து எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை எங்கள் கையில் நின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டு எழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டார். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படைவீரர்களுக்கு வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்பினில் எரிந்தோம் என்றார். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லையே. மேலும் நான் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றார். அப்பொழுது நெபுகத்நேசர், சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையை பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கின். இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏற்றி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்தவும் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோயிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகொழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்று புகழப்படவும் ஏற்றி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மேல் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேற்கப் பெறுவீராக. ஏற்ற போற்றப் பெறுவீராக. உயர் வானத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக.
என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். ஆயங்கள் மன்னையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதைக் காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயங்கள் மன்னையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடராய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்காக என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலையை அளித்தார், நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாம் எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரந்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவரிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் யூதர்கள் பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக இருந்த பொழுது அந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள், அந்த நாட்டின் அரசன் என்ன சொல்கிறாரோ அதைதான் அவர்கள் செய்ய வேண்டும். இப்படி இருக்க பாபிலோனிய அரசன் சொல்லுகிறார், தங்கத்தால்
செய்யப்பட்ட அந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். என்னை வணங்க வேண்டும். உங்களுடைய கடவுள் இஸ்ராயேல் கடவுளை நீங்கள் வணங்கக்கூடாது. மாறாக இந்த தங்கச் சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றார். இந்த 3 பேரும் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ இவர்கள் 3 மிகவும் உறுதியாக தெளிவாக நாங்கள் வணங்க மாட்டோம், இது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்றும் சொல்கிறார்கள். மிகவும் உறுதியாக தைரியமாக சொல்லுகின்றார். எனவே அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? அவர்கள் தீச்சுளையில் போடுகிறார்கள். 7 முறை அதிகமாக அந்த தீச்சுளை அது நெருப்பினால் அங்கே எரியப்படுகிறது. ஆனால் அந்த தீச்சுளையிலும் இவர்கள் அழியவில்லை, மாறாக உயிரோடு இருக்கிறார்கள். 3 பேரால் ஆனால் 4 பேராக இருக்கிறார்கள். 4வது நபர் யார்? ஆவியானவர். இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க தன்னுடைய ஆவியானவரை அனுப்பினார் என்றும் நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் பார்த்த சகோதர சகோதரிகள், அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். தூதரை அனுப்பி. ஆகவே இறைவன் நாம் அவரை முழு உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசிக்கின்ற பொழுது அவரும் நம்மை பாதுகாக்கின்றார். தூதரை அனுப்பி பாதுகாப்பார். இன்றைய முதல் வாசிப்பது உன்னதமான ஒரு சாட்சி. இயேசுவின் பார்த்த சகோதர சகோதரிகள், இந்த 3 இவ்வாறு இறைவனை நாம் எந்த கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள், சோதனைகள் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தில் குறைவு விடாமல் இந்த இறைவனை நம்பியிருக்க வேண்டும் என்று மிகவும் வல்லமையோடு இவருடைய வாழ்வு நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைகிறது. இயேசுவின் பார்த்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் இன்னும் சில நாட்கள் தான். ஆகவே இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் நம்மை பரிசோதித்து பார்க்கும், நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உறுதி என்பதை நாம் சிந்தித்து நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டிய உன்னதமான சமயம். ஆகவே விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். இறைவன் தூதரை அனுப்பி நமக்கு துணையாக இருப்பார் என்ற உறுதிப்பாட்டுடன் வாழ்வோம். அதற்காக வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுவோம். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்து சிந்தித்து மெதுவாக சிந்தையில் படவில்லை உணர்வாக. சிந்தித்து சிந்தித்து மெதுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டு
உமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனுக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இப்பலி பொருட்களையும் பெற்றுக் கொள்வீராக. உமது பெயரின் மாட்சிமைக்காக பணிவு கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாக செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை நீங்களே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் எவ்விடத்திலும் நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவை மனதை ஈடுபடுத்தார் நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவருக்கும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவென்றே பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அறிந்திருக்கும் போன்று அவனுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட குணம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வாக்கு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே வாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பார்வையிருக்கும் உமது திரு அவையை நிறைவு கொண்டது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சதீஷ் மற்றும் தகுதியற்ற என்னையும் எல்லா திருநிலையிலாகிய அனைவரும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தீர்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நுழைத்திரள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நம் முதலாய் இருந்தோராகி புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிக்கலையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் தந்தையே, தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யும் நாங்கள் மன்னிப்பது எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை ரட்சியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாம். ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவம் போக்கும் இருளின் மரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் மரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் மரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செந்தரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செந்தரியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இந்நாண்டவரே எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.